வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு, ரஷ்யர்கள் யுக்ரைனோட நார்த் ஈஸ்ட் பகுதியில பெரிய ஒரு தாக்குதலை ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி நடத்துறாங்க. குறிப்பா கார்கேவ் பகுதியில் இருக்கக்கூடிய சில கிராமங்களை ரஷ்யர்கள் கைப்பற்றி இருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு செய்தியா மாறுது. ஏன்னா அந்த பகுதியில் ரஷ்யர்கள் இப்ப புது போர் முனை ஒண்ண ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இது பெரிய ஒரு நியூஸ். இந்த டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுல ரஷ்யர்கள் கார்கிவ் பகுதியை இப்ப தாக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல புட்டின் என்ன பண்றாருன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை மாத்துறாரு. ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு மேல செர்கே ஷைகு அவர்கள் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இப்ப அவரை மாத்திட்டு ரஷ்யாவோட புது டிஃபென்ஸ் மினிஸ்டரா ஆண்ட்ரே பெலோசவை புட்டின் நியமிச்சிருக்காரு. சோ இதுவும் முக்கியமான ஒரு மாற்றம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது போல ரஷ்யர்கள் கார்கேவ் பகுதியில பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சில கிராமங்களை கைப்பற்றிருக்காங்க. புதுசா ஒரு போர் முனையை அங்க ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இத செய்தி ஊடகங்கள் இந்த நியூஸை கவர் பண்ணும்போது அவங்க எந்த நியூஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ரஷ்யர்கள் ஏறக்குறைய 8-9 கிராமங்களை கைப்பற்றிட்டாங்க, இன்னும் நிறைய பகுதிகளை அவங்க கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படின்ற மாதிரி பார்வையில அவங்க பாக்குறாங்க. பட் இங்க முக்கியமான செய்தி என்னன்னா, ரஷ்யர்கள் நிறைய கிராமங்களை கைப்பற்றிருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. ரஷ்யர்கள் கார்கேவ் பகுதியில புது பேட்டில் ஃப்ரண்ட், ஒரு போர் முனையை ஓபன் பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சோ இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைன் பேட்டில் ஃப்ரண்ட் ரொம்ப நீளமா இருக்கு. அந்த போர் முனை பார்த்தோம்னா ஏறக்குறைய 1100 கிலோமீட்டர்ஸ் நீளமா இருக்கு. யுக்ரைனோட நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் பார்த்தோம்னா 1100 கிலோமீட்டர்ஸ் அது நீளம். அப்படி ஏற்கனவே ரொம்ப நீளமா இருக்கும்போது, ஏற்கனவே இவ்வளவு பெரிய பேட்டில் ஃப்ரண்ட்ல லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரஷ்யர்கள் புதுசா ஏன் இன்னொரு பேட்டில் ஃப்ரண்ட்டை ஓபன் பண்றாங்க அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, ரஷ்யர்கள் யுக்ரைனிய படைகளை பின்னுக்கு தள்ளுறதுக்கு புதுசா கையில ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் அவங்க இப்ப யுக்ரைனோட கார்கேவ் பகுதியையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ இப்ப ரஷ்யர்களை பொறுத்தளவுல ரஷ்யாவும் சரி யுக்ரைனும் சரி பேட்டில் ஆஃப் அட்ரிஷன் அப்படின்ற ஒரு விதமான போர் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ போர்களை பொறுத்தளவுல சில போர்கள் ரொம்ப சீக்கிரமா குயிக்கா முடிஞ்சிடும், சில போர்கள் சீக்கிரமா முடியாம ரொம்ப நீண்டுகிட்டே போகும். சோ இப்ப செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்த்தோம்னா ஜெர்மனி பிரான்ஸை ரொம்ப குயிக்கா வீழ்த்தினாங்க. அதே இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தோம்னா ஜெர்மனியும் பிரான்ஸும் நீண்ட நெடிய போரை சண்டை போட்டாங்க. சோ போர் சீக்கிரம் முடியாம ரொம்ப நாள் நடந்துகிட்டே போச்சுன்னா அதை பேட்டில் ஆஃப் அட்ரிஷன் வாங்க. சோ இப்ப பேட்டில் ஆஃப் அட்ரிஷனை பொறுத்தளவுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு போர் நம்ம சண்டை போடணும்னா எந்த நாட்டு கையில பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்கோ, எந்த நாட்டு கையில சோல்ஜர்ஸ் நிறைய இறப்பாங்க இல்லையா, போர் சண்டை போடும்போது நிறைய ராணுவ வீரர்கள் இறப்பாங்க இல்லையா, அந்த ராணுவ வீரர்களை குயிக்கா ரிப்ளேஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி எந்த நாட்டுக்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த பேட்டில் ஆஃப் அட்ரிஷன்ல ஜெயிக்க முடியும். சோ இப்ப யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பேட்டில் ஆஃப் அட்ரிஷன் இருக்கு இல்லையா, இதுல ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்தளவுல பெரிய ஒரு பொருளாதாரம், யுக்ரைனை விட பல மடங்குகள் பெரிய ஒரு பொருளாதாரம். அதே மாதிரி யுக்ரைனோட பாப்புலேஷனை விட ரஷ்யன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஸோ மக்கள் தொகையிலையும் ரஷ்யா பெரிய ஒரு நாடு, ஏறக்குறைய 4 மடங்கு அதிக மக்கள் ரஷ்யால வாழ்றாங்க. ஸோ அந்த வகையில இப்ப நிறைய ராணுவ வீரர்கள் இறந்துகிட்டே இருக்காங்கன்னா ரஷ்யாவால குயிக்கா அந்த ராணுவ வீரர்களை ரிப்ளேஸ் பண்ண முடியும், புது சோல்ஜர்ஸை உள்ள கொண்டு வர முடியும். அதே போல இப்ப நிறைய டேங்க்ஸ் சேதமடைய வாய்ப்பு இருக்கு, நிறைய ஆயுதங்கள் தேவைப்படலாம், அதையும் ரஷ்யாவால குயிக்கா உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ரஷ்யாவோட பொருளாதாரம் யுக்ரைனை விட பல மடங்குகள் பெரிய ஒரு பொருளாதாரம். சோ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போர் குயிக்கா முடியாம நீண்டுகிட்டே போறனால 2 ஆண்டுகளை தாண்டியும் நடந்துட்டு இருக்கிறனால யுக்ரைனால இந்த போரை எஃபெக்டிவா சண்டை போட முடியல. இந்த பேட்டில் ஆஃப் அட்ரிஷனை பொறுத்தளவுல இங்க ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன் ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா, ரஷ்யா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது
பார்த்தது போல பெரிய ஒரு பொருளாதாரம். ஸோ ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகளை அவங்களால சரி கட்ட முடியும். அதே மாதிரி ஒரு போர்ல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் இறந்துட்டு இருப்பாங்க. அதையும் அந்த இறக்கக்கூடிய ராணுவ வீரர்களையும் யுக்ரைனால எஃபெக்டிவா ரிப்ளேஸ் பண்ண முடியல. பட் ரஷ்யன்ஸுக்கு வந்து புது சோல்ஜர்ஸை உள்ள இறக்கிக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அவங்க நிறைய மக்கள் தொகை அங்க ரஷ்யால இருக்காங்க. சோ இப்ப யுக்ரைனியர்களை பொறுத்தளவுல அவங்க கையில கம்மியான ஆயுதங்கள் தான் இருக்கு, கம்மியான ராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. இந்த கம்மியான ரிசோர்ஸை வச்சுதான் அவங்க ரஷ்யர்களை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் முனையை பார்த்தோம்னா ரொம்ப நீளமான போர் முனை, 1100 கிலோமீட்டருக்கு மேல நீளமா இருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லா அவங்க யுக்ரைன் ஆயுதங்களை சப்ளை பண்ணும், அதே மாதிரி சோல்ஜர்ஸையும் எல்லா இடத்துலயும் நிப்பாட்டி வைக்கணும். இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா யுக்ரைன் கையில கம்மியான ரிசோர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஏற்கனவே யுக்ரைனியர்களை பொறுத்தளவுல பெரிய அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்களோட டிஃபென்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு டைம்ல ரஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா யுக்ரைனுக்கு இன்னும் அழுத்தம் போடும் விதமா கார்கேவ் பகுதியில ஒரு புது தாக்குதல் நடத்துறாங்க. அங்க ஒரு புது பேட்டில் ஃப்ரண்ட் அங்க ஓபன் பண்றாங்க. கார்கேவ் பொறுத்தளவுல இந்த கார்கேவ் நகரம் இருக்கு இல்லையா, அது யுக்ரைனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். கீவுக்கு அடுத்தது 2வது பெரிய நகரம் யுக்ரைன்ல எதுனா அது கார்கேவ் நகரம் தான். சோ இப்ப கண்டிப்பா அவங்க கார்கேவ் நகரத்தை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். சோ இப்ப யுக்ரைனியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் மற்ற பகுதிகளில் நிப்பாங்க இல்லையா, இந்த 1100 கிலோமீட்டர் நீளமான இந்த பேட்டில் ஃப்ரண்ட்ல எல்லா பகுதிகளிலும் யுக்ரைனிய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க, ஆயுதங்கள் அங்க நிறைய இருக்கும். சோ அந்த விஷயங்களை வந்து கார்கேவுக்கு அவங்க டைவர்ட் பண்ணும். சோ இப்ப யுக்ரைனுக்கு ஏற்கனவே கம்மியான ராணுவ வீரர்கள் தான் இந்த போர் முனையில சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிறைய ரஷ்ய ராணுவ வீரர்கள் இருக்காங்க, யுக்ரைனியர்கள் கம்மியா தான் இருக்காங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த ராணுவ வீரர்களையும் மற்ற பகுதிகளில் இருந்து கார்கேவுக்கு நீங்க டைவர்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பார்த்தோம்னா இன்னும் பலவீனப்பட ஆரம்பிக்கும். அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகி அது தின்ன ஆக ஆரம்பிக்கும். எப்படி ஒரு ரப்பர் பேண்டை நம்ம இழுக்கும் போது அது ஒல்லி ஆகுமோ அதே மாதிரி இப்ப பேட்டில் ஃப்ரண்ட் எக்ஸ்டெண்ட் ஆக யுக்ரைனோட டிஃபென்ஸும் பார்த்தோம்னா தின்ன ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி யுக்ரைனோட டிஃபென்ஸ் வந்து தின்ன ஆகும்போது அந்த டிஃபென்ஸை ரஷ்யர்கள் பிரேக் பண்றது ஈஸி. இனி ஃபியூச்சர்ல ரஷ்யர்கள் அவங்க குறிப்பிட்ட சில பகுதியை டார்கெட் பண்ணி அங்க யுக்ரைனோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணலாம். குறிப்பா ஏற்கனவே ரஷ்யர்கள் ஜப்போரிஷியா பகுதியை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு தாக்குதலை ரஷ்யர்கள் நடத்தலாம். அதே மாதிரி டான்பாஸ் பகுதியும் பார்த்தோம்னா ரஷ்யர்கள் ஃபோக்கஸ் பண்ணி அங்கேயும் கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே பஹ்மூட் அப்புறம் அப்டிஃப்கா இந்த நகரங்களை வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. அதை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லயும் ரஷ்யர்கள் வந்து முன்னேறி போலாம். சோ அந்த வகையில ஓவராலா யுக்ரைனோட டிஃபென்ஸை வந்து தின்னு ஆக்குனதுக்கு அப்புறம் ரஷ்யர்கள் ஃபோக்கஸ்டா சில ஏரியாவை டார்கெட் பண்ணி அடிச்சு அங்க டிஃபென்ஸை வந்து பிரேக் பண்ணலாம். சோ இதுதான் ரஷ்யர்களோட ஸ்ட்ராட்டஜி. சோ ரஷ்யா யுக்ரைன் பேட்டில் ஃப்ரண்ட் நீளமாக யுக்ரைனோட டிஃபென்ஸும் பார்த்தோம்னா ஸ்ட்ரெச் ஆகிக்கிட்டே போகும். அப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது யுக்ரைனோட டிஃபென்ஸ் வந்து தின்ன ஆக ஆரம்பிக்கும், பலவீனப்பட ஆரம்பிக்கும். சோ அதை செய்யறதுக்காக தான் ரஷ்யர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் பேட்டில் ஃப்ரண்ட்டை அந்த போர் முனையை அவங்க நீளமாக்கிட்டு போறாங்க. சோ இதுதான் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி. ஃபியூச்சர்ல நம்ம மற்ற பகுதிகளில் பெரிய தாக்குதல்களை நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த விஷயம் அமெரிக்கர்களுக்கும் தெரியும். சோ அமெரிக்கர்கள் இப்ப கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது மோசமான செய்தி அவங்களுக்கு. ஃபியூச்சர்ல யுக்ரைனியர்கள் பின்னுக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நேத்து பார்த்தோம்னா ஆண்டனி பிளிங்கன் அவரு யுக்ரைனுக்கு வராரு. யுக்ரைனுக்கு வந்து அவரு யுக்ரைனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாங்க உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது முக்கியமா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா சைனா, ஈரான் அப்புறம் நார்த் கொரியா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யாவை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டையும் சொல்றாரு. சோ அமெரிக்காவோட எதிரிகளை இந்த விஷயத்துக்குள்ள ஆண்டனி பிளிங்கன் கொண்டு வராரு. மூணாவது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா யுக்ரைனுக்கு இந்த போரால நிறைய இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்புகளை சரி செய்யறதுக்கு ரஷ்யாவோட ஓவர்சீஸ் அசர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, உலகம் முழுக்க ரஷ்யாவுக்கு நிறைய அசர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அந்த அசர்ட்ஸ் எல்லாம் நாங்க சீஸ் பண்ணிடுவோம். சீஸ் பண்ணி அந்த பணத்தை யுக்ரைனை திரும்பவும் கட்டி எழுப்புறதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ இப்ப ஆண்டனி பிளிங்கனை பொறுத்தளவுல அவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவை மட்டும் இல்ல ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடிய நாடுகளுக்கும் அழுத்தம் போடுவோம் அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு சிக்னலை அவரு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ரஷ்யாலையும் ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கும் போது இந்த போரோட நடுவுல புட்டின் என்ன பண்றாருன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ்
டிஃபென்ஸ் மினிஸ்டரை மாத்துறாரு. செர்கை ஷைகோவை மாத்திட்டு ஆண்ட்ரே பெலோசவ் அப்படின்ற ஒருத்தர் அவரு நியமிச்சிருக்காரு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. ஏன்னா இது நார்மலான ஒரு காலகட்டம் இல்ல, ஏற்கனவே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர் நடக்கும்போது ஏன் டிஃபென்ஸ் மினிஸ்டரை மாத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இது ஒரு பேட்டில் ஆஃப் அட்ரிஷன். இது இன்னைக்கோ நாளைக்கோ முடிய போற போர் கிடையாது. இது ஒரு நீண்ட நெடிய போர். ஒரு நீண்ட நெடிய போற சண்டை போடணும்னா பொருளாதாரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இப்ப ரஷ்யா சைட்ல இருந்து அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 7% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப டிஃபென்ஸுக்கு நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அது கரெக்டா செலவழிக்கப்படுதா? இப்ப ஒரு போற சண்டை போடுறதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், ஆயுத உற்பத்தியா இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணாதான் ரஷ்யாவால இந்த போரை எஃபெக்டிவா சண்டை போட முடியும். சோ இப்ப இந்த போர் வந்து வெறும் ராணுவ ரீதியான ஒரு போர் மட்டும் கிடையாது. இது பொருளாதாரமும் தொடர்புடைய ஒரு போர். சோ பொருளாதாரத்தை ப்ராப்பரா மேனேஜ் பண்றதும் ரொம்ப அவசியம். பட் இங்க ஷைகுவை பொறுத்தளவில் அவருக்கு பெருசா பொருளாதாரம் சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் ஷைகுவுக்கு பெரிய மிலிட்டரி பேக்ரவுண்டும் கிடையாது. ரஷ்யாவை பொறுத்தளவுல செர்கை ஷைகுவுக்கும் பெரிய மிலிட்டரி பேக்ரவுண்ட் கிடையாது. அவருக்கு முன்னாடி இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் பெரிய மிலிட்டரி பேக்ரவுண்ட் கிடையாது. பெரிய மிலிட்டரி பேக்ரவுண்டோட எந்த மிலிட்டரி பேக்ரவுண்டும் அவங்களுக்குலாம் கிடையாது. அதே போல இப்ப இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் பார்த்தோம்னா எந்த மிலிட்டரி பேக்ரவுண்டும் கிடையாது. ஏன்னா புட்டினுக்கு தெரியும் மிலிட்டரி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆட்களை உள்ள கொண்டு வந்தோம்னா நமக்கு விபூதி அடிச்சிடுவாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ மிலிட்டரி பேக்ரவுண்ட்ல இருந்து வராத ஆட்களை தான் அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா போட்டிருக்காரு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய புது டிஃபென்ஸ் மினிஸ்டரை பொறுத்தளவில் அவருக்கு எக்கனாமிக்ஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா நான் சொன்ன இந்த விஷயம் தான். இப்போ ஒரு பேட்டில் ஆஃப் அட்ரிஷனை ஃபைட் பண்ணணும்னா பொருளாதாரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம். அதை சரியா செய்யறதுக்கு தான் ஒரு எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம சொல்லப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சைனாவை பொறுத்தளவுல ரஷ்யாவை இனி வரும் நாட்கள்ல இன்னும் அதிகமா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, சைனாவை பொறுத்தளவு ரஷ்யா கண்டிப்பா இந்த போர்ல ஜெயிக்கணும். ரஷ்யா இந்த போர்ல தோத்தாங்கன்னா அது சைனாவுக்கும் பெரிய பின்னடைவா அமையும். சோ அந்த வகையில சைனா கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும் போது ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து கோஆர்டினேட்டடா அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஷைகுவால பெருசா கையாள முடியாது. சோ அதனாலதான் புது டிஃபென்ஸ் மினிஸ்டரை போட்டிருக்காங்க. சோ இவர் அந்த சிச்சுவேஷனை பெட்டரா ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட புட்டின் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கார் அப்படின்ற மாதிரியும் சிலர் வந்து சொல்றாங்க. சோ இப்ப ஷைகுவை அவங்க மாத்திட்டாங்க. 12 வருஷத்துக்கு மேல ஷைகு தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரா அங்க ரஷ்யால இருந்தாரு. அவரை இப்ப ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப ரஷ்யா யுக்ரைன் போரை பொறுத்தளவுல ஒண்ணு ரஷ்யர்கள் யுக்ரைனை ஸ்லோவா நெருக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைன் கழுத்துல அந்த கயிறு பார்த்தோம்னா ஸ்லோவா டைட் ஆகிக்கிட்டே இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல அமெரிக்கன் எய்ட் எல்லாம் யுக்ரைன் கைக்கு வந்து சேரும் போது யுக்ரைனால இன்னும் பெட்டரா ஃபைட் பண்ண முடியுமா இருக்கும். பட் இப்போ வந்து யுக்ரைனியர்கள் அங்க திணறிட்டு தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கன் எய்ட் அங்க யூஎஸ் காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணி இருந்தாலும் அந்த $61 பில்லியன் ஒர்த் அந்த ஆயுதங்கள் இன்னும் யுக்ரைன் ராணுவ வீரர்கள் கைக்கு வந்து சேரல. சோ அந்த ஆயுதங்கள் கைக்கு வந்து சேர்ந்தா மேபி யுக்ரைனால இன்னும் எஃபெக்டிவா ஃபைட் பண்ண முடியுமா இருக்கும். பட் இப்போ அவங்க பெரிய ஒரு சிக்கல்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இப்போ ரஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா புது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரஷ்யா யுக்ரைன் போர்ல இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். டெஃபினட்டா உங்களுக்கு இதை ஒட்டி நிறைய வியூஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா அதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.